வணக்கம் மக்களே. யாரும் எதிர்பாராத வகையில் உலகம் முழுவதும் தற்பொழுது முதலாவது இடத்தில் #TVK4TN ட்ரெண்டிங்கில் இடம்பெற்றுள்ளது. என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். விஜய் அவர்கள் 2026 தமிழக முதல்வராக உருவாவது நிச்சயமாக இதன் மூலம் தெரிய வருகிறது. குறிப்பாக நேற்றிலிருந்தே திமுக பாஜக இடையே எக்ஸ் தளத்தில் மோதல் நடைபெற்று வருகிறது. அதாவது கெட் அவுட் ஸ்டாலின் மற்றும் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். நேற்று முதல் ஒட்டுமொத்தமாக கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக் வைரலானதை தொடர்ந்து இன்று காலையில் 6 மணி அளவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்கை முதலாவதாக பதிவு செய்து முதல் இடத்தில் இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக மதியம் 12 மணிக்கு பிறகு #TVK4TN என்ற ஹேஷ்டேக் ஒட்டுமொத்தமாக உலக அளவில், அதாவது இவர்கள் இருவரும் சண்டை இந்தியா முழுவதும் தான், ஆனால் TVK ஹேஷ்டேக் உலகம் முழுவதும் தற்பொழுது முதலாவது இடத்தில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக பெரும் ஆதரவுகளை இந்த ஹேஷ்டேக் மூலமாக விஜய் அவர்களை கொண்டு சென்று விட்டது என்றும் தெரிய வருகிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாய் கொழுப்பின் காரணமாக திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே மோதலை ஏற்படுத்தும் விதமாக இருவருக்கிடையே மாறி மாறி அவர்கள் செய்த தவறுகளை பரிமாறிக்கொண்டு இருப்பதை சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொண்ட திமுகவிற்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், உங்களுக்கு ஆட்சி அமைய வேண்டும் என்றால், மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் TVKக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்று கூறி ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் செய்து வருவதுதான் இந்த வெற்றிக்கு முதல் படியாக அமைந்திருக்கிறது. இதன் மூலம் மத்திய அரசே கதிகலங்கிவிட்டது. ஒற்றை ஆளாக TVKவை ஓராண்டுகள் தொடங்கிய ஒரே கட்சி 25% மேலாக வாக்கு வங்கிகள் வைத்திருப்பதாக கருத்து கணிப்பின் முடிவிலும் 2026 முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய வகையிலும் தற்பொழுது விஜய் அவர்களது செல்வாக்கு அதிகமாக வந்துள்ளது. TVK #4TN என்ற ட்ரெண்டிங்கை பார்த்தவுடன் ஏன் எதற்கு என்று கூட தெரியாமல் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திமுகவினர்கள் பேரதிர்ச்சிக்கு ஆளாகிவிட்டார்கள். இப்பொழுது திமுக மற்றும் பாஜகவினர்களுக்கு இடையே என்ன பிரச்சனை என்றால், இருவரும் அவர்களுக்கிடையே மாறி மாறி அவர்கள் செய்த தவறுகளை பரிமாற்றம் செய்து வருவதால் இதன் மூலமாக இருவர்களும் கூலிப்படைகளை சேர்ந்த கொள்ளைகள் கூட்டம்தான், எனக்கே வாக்குகளை அழியுங்கள் என்று தாவேகாவின் தொண்டர்கள் தற்பொழுது ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள். இங்கு இதைத்தான் நாம் பேச வேண்டும். உங்களது ஆதரவு கெட் அவுட் மோடியா, கெட் அவுட் ஸ்டாலினா, அல்லது மீண்டும் தமிழகத்தில் விஜய்க்கு ஆதரவுகளை கொடுங்கள் ஒரு முறை என்று நீங்கள் கூறுகிறீர்களா? உங்களது ஆதரவுகள் என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.